பார்க்குறக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும். 2 தாவரங்கள் பார்க்கலாம். இது வந்து சர்க்கரை வேம்பு துளசி. குட்டி குட்டி செடியாக இருக்கும்போது பார்க்கும்போது பொடுதலையோட செடி மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிருவீங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அது வந்து பொடுதலை. இப்போ நான் கை வச்சு காமிக்கிறது வந்து பொடுதலை. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லாமே சர்க்கரை வேம்பு துளசி. 2மே பக்கத்தில் பக்கத்தில் அமைஞ்சனால இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். பார்க்குறக்கு 2ம் ஒரே மாதிரி இருக்கும் இலைகளோட அமைப்பு. ஆனால் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு 2மே வேறு வேறு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த சர்க்கரை வேம்பு துளசியை வந்து கல்லூரிக்கி அப்படின்னும் சொல்லுவாங்க. உடம்புல இருக்க கல்லை வந்து உருக்கக்கூடிய தன்மை வந்து இதில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. நம்ம ரத்தத்தை வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மையும் இதில் அதிகமாக இருக்குது. இந்த சின்ன செடியாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பொடுதலையும் சர்க்கரை வேம்பு துளசியும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் இந்த சர்க்கரை வேம்பு துளசியோட செடி. பெருசானா இப்படி தான் இருக்கும். அதில் குட்டி குட்டி காய்கள் இருக்கும். இது வந்து விதைகள் மூலயமா தான் பரவுது.